வணக்கம் மக்களே! எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் போல எந்த தேர்தலுக்கும் திமுக பயந்ததே கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக, ஏன் இவ்ளோ பயப்படணும் அப்படின்னு தோணுது. தேமுதிக கட்சி கூட்டணிக்கு வந்தா தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு வரவங்க எல்லாரையுமே தன்னுடைய கூட்டணிக்காக வர வைக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதுவரைக்கும் திமுக இவ்ளோ மண்டல மாநாடுகள் போட்டதே கிடையாது. திமுக மண்டல நிர்வாகி சந்திப்புன்னு எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் போட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து போடுறாங்க. இது மாரி மாநாடுகள் நான் பார்த்ததே இல்ல. தமிழ்நாட்டு தலைகுனியோட மட்டும் தொடரட்டும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், கனவுகள சொல்லுங்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், ஓரணியில் தமிழ்நாடு இதுபோல பல திட்டங்கள வச்சு மக்கள் கிட்ட பேசிட்டே இருக்காரு நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தா பயம் தான். என்ன பயம்னா எப்படியாச்சும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்றணும் அப்படின்ற பயம் தான் இருக்கு. அதிமுகவ ஒரு கட்சியாவே அவங்க நினைக்கல. என்டிஏ கூட்டணிய பெரிய கூட்டணியா அவங்க நினைக்கல. அதனால இவங்க தோத்துருவோம்னு நினைக்கல. ஆனா இதுக்கு மாறா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியிலும், மக்கள் மத்தியிலும் பேசும் பொருளா இருக்கக்கூடிய விஜய்யோட தாவேக்கா கட்சிய பார்த்து தான் பெருசா பயப்படுறாங்க. எங்க போனாலும் நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட அட்டைன்னு அட்டை கட்சிய பத்தி தான் பேசுறாரு. அவர் மைண்ட்ல அந்த அட்டை கட்டி பெருசா பாதிக்கப்பட்டிருக்கும் போல. அதனால இன்னைக்கு கூட ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருந்தாங்க. 2.0 லோடிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருந்தாங்க. அதுல கூட பேசியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். நம்ப எந்த கூட்டத்த பார்த்தும் பயப்படக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியால பேசுறீங்களோ பேசுங்க அப்படின்னு நெறைய சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு. விஜய்க்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. எங்க நம்ம தோத்துருமோன்ற பயத்துல திமுக கட்சி பெரும் பாடா பாடுது. அதனால தான் அந்த கூட்டணிக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. லட்டரிப்படி கட்சியா இருந்தா கூட அத ஃபோட்டோ எடுத்து பெருசா பேசுறாங்க. என்னதான் 75 வருஷமான பெரிய கட்சியா இருந்தாலும், அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, 10, 15 லட்டரிப்படி கட்சிகள் சேர்த்தா தான் அவங்களால வெற்றி பெற முடியும். தனியா நின்னா அவங்களால வெற்றி பெற முடியாதுன்னு திமுகவுக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் எந்த அளவுக்கு வாக்களிக்க போறாங்க? திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.